வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்பொழுது 2026 ஆங்கில புத்தாண்டின் ஆண்டு ராசி பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். துலாம் ராசிக்காரர்கள், அதாவது துலாம் ராசி அன்பர்கள் சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்குடையவராகவர். ராசி அதிபதி சுக்கிர பகவான் தனது 3ஆம் இடமான தனுசில் சென்று அமர்ந்து ஆண்டு துவக்கத்தில் குருவினுடைய பார்வை பட்டு நன்மை பயக்கிறார். தற்போது குரு பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து 5ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பதும் நன்மையாக இருக்கிறது. 14/11/2026 2க்கும் 7க்கும் உடைய செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்திலே மகரத்தில் உச்சம் பெறுவதால் மிக நன்மை. குடும்ப நலம், அதே போன்று பார்த்தீங்கன்னா பூமி போன்ற 4ஆம் இடம் என்பது வண்டி வாகனம் போன்ற அனைத்திலுமே சிறப்பாகவே இருக்கும். திருமணம் ஆகாத தம்பதிகள் திருமணம் ஆவார்கள். இந்த நேரம் அவருக்கு ஒரு நல்ல நேரமாக, களத்திர காரகன் நல்ல நேரமாக அமைகிறது. செவ்வாய் உச்சம் அவருக்கு நன்மையை தரும். பூமியினுடைய பிரச்சனைகள் நீங்கும், வீடு வாகனங்கள் எல்லாம் சேரும். அதன் பிறகு 3/3/2027 ராசி அதிபதியான சுக்கிர பகவான் அவர் வீட்டுக்கு 6ஆம் வீட்டில் போயிட்டு உச்சம் பெறுகிறார். மிகுந்த நன்மைதான். அதன் பிறகு 6/3/2026 சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். அதுவும் அவருக்கு நன்மையை தரும். 6ஆம் இடத்தில் செல்வதால் நன்மையை. 1/6/2026 குரு பகவான் 10ஆம் இடத்திலே உச்சமாகிறார். இதுவரை பல பிரச்சனைகள், பல வேதனைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருந்திருந்தும் கொஞ்சம் நாள், ஒரு ஆண்டுகள் அவருக்கு ஒரு 6 மாதம் கொஞ்சம் நன்மையாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ 10இல் மறுபடியும் வருதுன்னு சொன்னால் பதவி மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள், தொழில் சிக்கல் இப்படியெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு துலாம் ராசிக்காரர்கள் இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நிலையும் உண்டு. துலாம் ராசிக்காரர்கள் அவருடைய கணவன் மனைவி அன்பு, சுற்றத்தார் கடன் வாங்கக்கூடாது. இனி 10இல் குரு அமர்ந்து விட்டால் ஈசனார் ஒரு 10இலே தலையோட்டில் இறந்துன்பதுன்னு சொல்லுவாங்க பழமொழி. அதால் நம்ம கடன் வாங்கக்கூடாது. இன்றைய எதிர்காலம்னா 5 மாதம் கொஞ்சம் மாதிரியாக இருக்கும். அதுக்கு அண்ணாண்ட ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் வழிபடக்கூடிய தெய்வம் குரு பகவான். அது மட்டுமல்லாமல் இஷ்ட தேவதையும் வழங்கிக்கலாம். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக இருக்கும். இப்படி ஆன்மீக நிலையில் நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து எல்லா வளங்களும் நலங்களும் பெற்றுயலாம். வணக்கம்.